திமுகவுல இணைஞ்சதுக்கு அப்புறமா கமல்ஹாசன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்துச்சோ அதே மாதிரியான ஒரு எதிர்ப்பு இன்னைக்கு தேதி அப்படின்னு பார்க்கும்போது செம்ம பாசிட்டிவா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ராஜ்யசபா சீட்லாம் வாங்கிட்டீங்க, எம்பி எல்லாம் ஆக போறீங்க, ஆயிட்டீங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் அன்றையில இருந்து இன்னைய வரைக்கும் வந்துகிட்டே இருக்குல்ல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பாராட்டுகளை குவிக்கிறாங்க. ஆனா திமுகவினர் அதை அப்படியே கையில எடுத்து யாருப்பா இவங்க, நம்ம என்ன பேசி வச்சிருக்கோம், அவர் போய் அங்க என்ன பேசி வச்சிருக்காரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தலைகள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்களா. இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலையுடைய ஒட்டுமொத்த கருத்துக்கும் ஓகே சொன்ன மாதிரி தான் கமல்ஹாசன் அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீடைல் அண்ட் டெப்தா உங்களுக்கு டீகோட் பண்ண போறேன். சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. அனைவருக்கும் வணக்கம். சோ ஒட்டு மொத்தமா நம்ம பேச போற ஸ்டோரியுடைய ஒரு மைய புள்ளின்னு சொல்லுவோம்ல, அது என்னன்னா அவர்கள் கிட்டத்தட்ட 50% இறக்குமதி வரிய ஏத்தன காரணம் தான் இது முழுக்க கதையாவே இருக்க போகுது. இந்த விஷயம் பத்தி சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஏத்தனதுனால என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, முதல்ல போயிட்டு செம்ம ஃபைட் பண்றதுக்கு களம் இறங்குறாரு. அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்துல மட்டும் ஷூஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, காலனி உற்பத்தி பண்றவங்களும் ஜவுளி வியாபாரிகளும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. கிட்டத்தட்ட 4000 கோடி ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா அனுப்பப்படாம அங்கேயே தேக்கமாயிருக்கு. இவங்களுக்கு மானியம் கொடுங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. அவங்களுடைய ஸ்டாக்ஸை ஒழுங்கா கொடுக்க முடியாம விற்க முடியாம இருக்கிறதுனால பெரிய அளவுல நஷ்டத்துல அவங்க இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான முழுக்க காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான், பிரதமர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க குற்றச்சாட்டுகளை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாரு. இவர் வச்சதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க பக்கத்துல இருந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் இல்லையா. அந்த வகையில நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஆல்ரெடி மாநில அரசா நீங்க மக்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கமா நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கறது தெளிவுபட தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூதரகங்கள் கிட்ட பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 நாடுகள் கிட்ட பேசியாச்சு. யாரெல்லாம் இறக்குமதிக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி வரி வாங்கிப்பாங்க, இல்ல எப்படியெல்லாம் இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான தீர்வுகளையும் நாங்க சீக்கிரமா சொல்லிடுவோம். அதனால நீங்க இங்க பேட்ச் ஒர்க் பண்றதோ இல்ல நீங்க இதெல்லாம் நான் தான் சால்வ் பண்ண அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்கோ ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு நாங்க உங்களுக்கு முன்னாடியே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் தான் சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடுதலா மின் கட்டணம் அப்படிங்கிறது இந்த தொழிற்சாலைகள்லயும் இந்த வேலை செய்யும் போது இந்த ஆக்குபைடான பிளேசஸ்ல இவங்க, அதாவது விநியோகஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட நீங்க எக்கச்சக்கமான மின் கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க. சோ அவங்க பாதிக்கப்படுறது இதனால மட்டும் கிடையாது, உங்களுடைய மின் கட்டணத்தை கட்ட முடியாமலும் தான் காரணம். சோ உங்களுடைய மின் கட்டணத்தை முதல்ல குறைங்க, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பத்தி நீங்க அட்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் திமுகவினருக்கு செம்மையான ஒரு நோஸ் கட்டை கொடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு. அண்ட் என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப ட்ரம்ப்பை வச்சு அங்க நிறைய கேம் சுத்தி ஆடிட்டு இருக்காங்க. முக்கியமா திமுகவில இருந்து ஆரம்பிச்சு மோடி அவர்களுக்கு எகேன்ஸ்டா இருக்கிற எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளுக்கு 50% வரைக்கும் வரி ஏறி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான காரணம் என்ன, மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ் மட்டும்தான். இவங்களுக்காக நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையும் மடைமாற்றம் பண்ணி டோட்டலா வேற மாதிரி திருப்பிட்டு இருக்காங்க. சோ அவர் வைக்கிற ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வைக்கிற ஒரு டிமாண்ட், என்னுடைய வேளாண் துறை லைக் அவங்களுடைய அக்ரிகல்ச்சர்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில நீங்க வாங்கி அங்க வர்த்தகத்தை நீங்க எங்களுடைய வர்த்தகத்தை ஏத்தி விடணும். சோ எங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. பட் நம்ம மோடி அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் உன் ப்ராடக்டை நான் வாங்கி என் ஊர்ல விற்கிறேன் அப்படின்னா, கம்பாகட்டும் அரிசி ஆகட்டும், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இட் மே பி எனிதிங், எந்த வேளாண் துறையில சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் அதை நான் வாங்கி இங்க விற்கிறேன்னா என் மக்கள் என்னோட நாட்டுல விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்ன ஆகுறது, அதை யார் வாங்குறது, அவங்களுடைய நார்மலான டெய்லி லைஃபே வீணா போயிடும்ல, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத நினைச்சு சொல்றாரு. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல வர சண்டைகள் தான் அங்க முற்றிலும் வருது. அண்ட் முழுக்க மக்களுடைய நலனுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மோடி அவர்கள் சொல்றாரு. சொல்லும் வகையில ஏற்றுக்கக்கூடிய விஷயமாவும் அது இருக்கு இல்லையா. இப்படிதான் அந்த பிரச்சனை போகுது. இந்த ஒரு நேரத்துல கூடுதலான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். பிரிக்ஸ்னா எந்தெந்த நாடுகள் இதுல வரும் அப்படின்னா, பிரேசில் வரும், ரஷ்யா வரும், இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 நாடுகளும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா,
நம்ம வந்து வர்த்தகம் வந்து எப்பவுமே நம்ம ஈட்டிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வர்த்தகங்கள் அப்படிங்கிறது நம்ம நாட்டுகளுக்குள்ள நடக்குது இல்ல. அது ஏன் நம்ம டாலர்ல வாங்கணும்? ஏன் அந்த நாட்டுக்கு போயிட்டு நம்ம அவங்க கரன்சிக்கே வாங்கக்கூடாது? டாலர்ஸ்ல விநியோகம் பண்ணாம நம்ம மாத்திக்காம அவங்கவுங்க கரன்சி அவங்கவுங்க நாட்டுக்குன்னு இப்ப நம்மளுக்கு வந்து இந்திய ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கரன்சிஸ் இருக்கும்ல. அப்படியே நம்ம வாங்கிக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காரு. சோ ஓகே, இது கரெக்டான வேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் எல்லாமே சேர்ந்து பிளான் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு கூடுதலான கோபத்தை ஏற்படுத்துது. அப்போ என்னோட டாலர்ல நீங்க வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கூடுதல் கோபம் ட்ரம்ப் அவர்களுக்கு வர்றதுனால அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே வேற வேற மாதிரி போய் தான் முடிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் ஆல்வினோ ஒரு பங்கு சந்தை ஏறுது குறையுது, கோல்டு ஏறுது குறையுது அப்படின்னா வேர்ல்டுல அங்க என்ன நடக்குது, ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கிற ஒரு ஒரு அறிவிப்பும் தான் இந்த மொத்தமான பிளக்சுவேஷன்ஸ்க்கு காரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் அவர் ஸ்டில் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் அவர் கரெக்டான பொலிட்டீஷியன் லீடரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசினஸ் ஃபர்ஸ்ட்ங்கிற மாதிரி தான் அவருடைய தாட்ஸ் மொத்தமும் இருக்கு. அது தப்பான ஒரு விஷயம். நம்மளா இல்ல அவங்களா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. இந்தியா பெருசா நான் பெருசா அப்படிங்கிறது இல்லாம கரெக்டா இது என்ன கரெக்ட், மக்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத அவர் யோசிச்சு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார வல்லுநர்கள் பல பேர் சொல்றாங்க. அதுல ரகுராம் ராஜன் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்ட அவங்க திரும்ப வந்துதான் ஆகணும். ஒரு 3-4 மாசம் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நீடு, நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு கன்ஃபார்மா தேவைப்படும். அதனால இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 3 மாத காலங்கள்ல இருந்து 4 மாசத்துக்குள்ள திரும்பவும் ட்ரம்ப் அவங்க மக்களுக்காக வந்துதான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த 50% டாக்ஸ் வந்து ஏத்திருக்காங்கல்ல, இதுல பாதிக்கப்படுற மக்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்ன ஃபேவர் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்து அதுக்கேத்த முடிவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சோ இதே விஷயத்தை தான் யார் சொல்றது, அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. இதே விஷயத்த கமல்ஹாசன் அவர்களும் சொல்றாரு. இவர் சொன்னதுலதான் செம்ம ஷாக்கே இருக்குங்க. வரி எனும் ஆயுதம் நம்ம மேல வந்து புகுத்தப்பட்டு இருக்கு. சோ அதை வந்து நம்ம எப்பவுமே வந்து விலைக்கு போயிடவே கூடாது. அதை வந்து நம்ம எதிரி நாடு மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை வந்து அவங்களுக்கு பயந்துட்டோம் அப்படின்னு நம்ம காமிக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி நம்ம நின்று எதிர்கொள்ளணும். சதி வேலை இது எல்லாமே அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இருந்து பலத்தோட இருந்து இதுல மக்களுக்கு காப்பாத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். இதை வந்து விமர்சனம் பண்ணியோ இல்ல சண்டை போட்டோ பிரயோஜனம், நம்ம எல்லாரும் ஸ்டாண்ட் பையா நிற்போம், ஒற்றுமையா இருக்கணும், நெருக்கடி யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா இவர் திமுகவை தான் இப்படி சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருக்கும் தோணுச்சு. சோ நம்ம யாருக்கும் அடிப்பணைய கூடாது, நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது, நம்ம யாரு அப்படிங்கறது ஒற்றுமையா நின்று காமிப்போம் அப்படிங்கறத தெளிவா வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் தான் சொன்னாரா தீபிகான்னு கேட்டீங்கன்னா, இந்த வணிக நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். லைக் வந்து அவங்களுக்கு வட்டி இல்லாத கடனா கொடுப்போம், அவங்களுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கும் போது அதை கொடுப்போம். அவங்களுக்கு வந்து உடனே மின் கட்டணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாசமே நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் இல்லாம ஒரு 2 மாதம் வந்து அவங்களுக்கு டைம் கொடுங்க, இன்ஸ்டால்மெண்ட் கொடுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பிரீத்திங் பீரியட் கொடுங்க. அவங்க இவ்வளவு கஷ்டப்படும் போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பெரிய டிசாஸ்டரா முடியும் போது அவங்களுக்கான விஷயங்கள் நம்ம நல்லபடியா தானே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுலயும் இந்த கரண்ட் பில் எல்லாம் உடனே கட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு போற இந்த ஒரு கோரிக்கை அவங்களுக்கே ஆப்பாகுது அப்படிங்கறத அவருக்கு தெரியாம சொல்லிட்டாரான்னு தெரியல. சோ இந்த விஷயம் இப்ப என்ன ஆகும், மேல இருக்கிற பெரிய பெரிய தலைகள்லாம் கமல்ஹாசன் சாரே நாங்கெல்லாம் எப்படி பேசி வச்சுட்டு இருக்கோம், நீங்க என்ன திடுதிப்புட மோடி அவர்களுக்கு ஃபுல்லா பூசு வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம எப்படி பேசி வச்சிருக்கோம், அவங்களாலதாங்க நம்மளுக்கு பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவர் முற்றிலும் சொன்னது யார பத்தி அப்படின்னா ட்ரம்ப் அவர்களை மட்டும் தான் திட்டியிருந்தாரு. மோடி அவர்களை நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை டோட்டலா சொல்லும் போது அதுல கூடுதலா மோடி அவர்களும் கவர் ஆயிடுறாரு. இந்த விஷயம் திமுகவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர். நம்ம 144 கோடி மக்கள் இருக்கோம், எல்லாருக்குமே வந்துட்டு எண்ணெய் எரிவாயு எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கும் போது நம்ம அண்டை நாடுகள் கிட்ட வாங்கதான் வேணும். நம்மளுடைய நாட்டு மக்களுக்காக இதை செய்துதான் ஆகணும். ஸோ இதை பெருசா பெரிய அளவில் எடுத்துட்டு போகாம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவுபட பாத்துக்கலாம். யாரும் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொன்ன விஷயம் இப்போ தீயா பரவிட்டு இருக்கு. இவருக்கு என்ன நன்றி விசுவாசம் கூட கிடையாதா? இவருக்கு என்ன இப்பதான் வந்துட்டு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க, இவ்வளவு அளவுக்கு இருக்கிறாங்க, இந்த கட்சிக்கே துரோகம் பண்றாருன்ற அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன்
கமல்ஹாசன் அவர்களுக்கு பேரு டேமேஜ் ஆகுது. ஆனா மக்கள் மத்தியில அவருக்கான ஒரு ரீச் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு. பரவாயில்லையே, இவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு, கரெக்டா தானே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பாஜகவினரும் அண்ணாமலை சார்ந்த நபர்களும் அதிமுகவினரும் சப்போர்ட்டிவான ஒரு வாய்ஸ்க்கு அப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிளாப்ஸும் கொடுக்குறாங்களாம். அடுத்த கட்டமா விசுவாசம் நிறைந்த வெங்கடேசன் அவர்கள், அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன, மோடி அவர்கள் எதுக்காக அவர் வாங்குறாரு? அவங்களுடைய நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, அதானிக்கும் அம்பானிக்கும் சப்போர்ட் பண்றாரு. அதுக்காக நம்ம எல்லாருமே போய் மோடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? நம்ம எல்லாரும் கஷ்டப்படணுமா? அவங்க என்ன வாங்கி அவங்க லாபம் ஈட்டுறதுக்கு நம்ம கஷ்டப்படணுமா அப்படிங்கிறாரு. யோசிச்சு பார்த்தா அந்த எண்ணெயை வாங்கி அவங்க குடிக்க போறது கிடையாது. அந்த எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கி அவங்க வீட்டுல இருக்கிற கார்களுக்கு மட்டுமோ பைக்ஸ்க்கு மட்டுமோ போட போறது இல்ல. மோடி அவர்களுக்கு மட்டும் கொடுக்க போறது இல்ல. அவங்க குடும்ப நபர்களுக்கு மட்டும் கொடுக்க போறது இல்ல. டோட்டலா இருக்கிற எல்லா நபர்களும் பயனடையக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளுக்கு பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நடந்து போக முடியுமா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில குறை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்களை அடுத்தடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம்.